கனடால உங்களுக்கு ஒரு வேளை வேலை போயிடுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டே பணம் குடுப்பாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதாங்க உண்மை. நீங்க ஒரு வேளை பெர்மனன்ட் எம்ப்ளாயியா இருக்கீங்க. ஒரு 1 வருஷத்துக்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்கள வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா உங்களோட மிஸ்டேக்கா இருக்கக்கூடாது. அது ஏதோ ஒரு மாஸ் லே ஆஃப் இல்லன்னா கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மாசம் மாசம் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. எவ்ளோ பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு $1000 வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து $550 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அதாவது 55% வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இதோட மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2700 வரைக்குமே பே பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5000 தான் ஏர்ன் பண்றீங்க மாசத்துக்கு அப்படின்னா, நீங்க வந்து அந்த 5000லேருந்து 55% குடுப்பாங்க. இதோட மேக்ஸிமம் லிமிட் தான் நான் 2700 சொல்ட்டேன். அண்ட் இதோட மெயின் எலிஜிபிலிட்டி என்னன்னா, கண்டிப்பா லே ஆஃப் ஆனதுக்கு ரீசன் நீங்களா இருக்கக்கூடாது. எவ்வளோ மேக்ஸிமம் இஐ குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் எவ்வளோ மாசம் குடுப்பாங்கன்னு சொல்லலையா? உங்களுக்கு வந்து 3 மாசத்துலருந்து 1 வருஷம் வரைக்குமே இந்த இஐ பெனிஃபிட்ஸ் வந்து வரும். இதுவும் சில டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வேலை வந்துருச்சு அப்படின்னா, நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் கவர்மெண்ட்க்கு. ஸோ தே வில் ஸ்டாப் பேயிங் இஐ. ஓகே. இந்த இஐ பெனிஃபிட்ஸ் பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் லென்த்தி வீடியோவாவே போடுறேன் ரொம்ப டீட்டெயிலா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.